604 விலங்கல்ல எத்தனை சூரத்துல் பக்கம் இஹ்லாஸ். எத்தனை பக்கம் 604 ம் சூரத்துல் இஹ்லாஸ். ம் ஸ்டார்ட் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد இரண்டாவது வசனம் பிழை அல்லாஹு ஸமது الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. பிழை யகுல்லாஹு எப்படி ஓதிடும் இந்த லாதா வந்து லா வந்து யகுல்லாஹு எப்படி வரும் ولم يكن له குல்ல யகுல்லஹு லாம் மிக தெளிவாக ஓதும் ولم يكن له كفوا أحد. திருப்பி போதுங்க بسم الله. ஓ பிஸ்மிலிருந்து ஓதும் بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. ம் سورة المسد. بسم الله. سورة المسد. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب பிழை ما تبت يدا أبي لهب وتب. பிழை ரெண்டாவது பிழை ம் வீட்டுல ஓதுன அப்படியே ஓதுன வீட்டுல ஓ அப்படித்தானே நான் கேள்வி எப்படி சொன்னேனே உடனே சொன்னேன் வளமையான அடையாளங்களை விட வித்தியாசமான அடையாளங்கள் வந்து இந்த அடையாளமே இல்லாம எழுத்துக்கள் வந்து இது என்ன விஷயம் என்று சொல்லி கேட்பேன்னு சொன்னேனே சரி பாத்தீங்களா விளங்கல ஏன் என்னென்னு வராங்கல்ல ஒண்ணு வராங்கல்ல அப்படியா ஆ, அப்ப கிளாஸ்ல கேட்டீங்கன்னு கேட்காம ஓதினா ஸ்டார்டிங் கேட்டீங்க நான் தானே கேட்கிறேன் இப்ப சரி இப்படிதான் நான் தேடி பார்த்தேன் எனக்கு ஒண்ணு விளங்கல்ல அப்படி என்ன விஷயம் இருக்குது அதை கொஞ்சம் சொல்லி தந்துட்டு போங்களேன்னு சொல்லி கேட்டீங்க இனிமே கேட்டீங்களா என்கிட்ட இல்ல கேட்டேன் பாத்தீங்களா சரி இப்போ வாங்க சூரத்து நாசுக்கு இந்த குர்ஆன்ல இருக்கிற அடிப்படைகள் என்னென்றால் அப்படி நீங்க வர அனாடு அனா 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 செகண்ட் ஓகே இப்போ வாங்க விஷயத்துக்கு
ஸ்கிரீன் மாறிக்குதா? ஆ உங்களுக்கு ஸ்கிரீன் வந்து ஷேர் ஆகிக்கா இப்ப புதுசா? பழையதான் இது எப்படி? பழசையா புதுசிக்குதா? இப்ப உங்களோட ப்ரொஃபைல் தான் வந்திருக்கு. அப்படியா? ஓ சரி, அப்படி உங்களுடைய ஸ்கிரீனை பாருங்க. ஹே, நாங்க இப்போ குர்ஆனை ஓத ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படிதானே? இந்த ஓ 2 வசனத்தையும் ஓதி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படியா? பிழை இல்லாம ஸ்டார்ட் ஓ பண்ணி போறீங்க. ஹைரன். பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா, ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுது. ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுது. வரக்கூடாது. சரி, அதுல இப்ப நீங்க உம் ஓத ஆரம்பிச்சிக்கிற குர்ஆன், ஓதை ஆரம்பிச்சிக்கிற குர்ஆன், ஓதை ஆரம்பிச்சிக்கிற குர்ஆன். உம் சரி, இப்ப டிஸ்டர்ப் பண்ணாது. பாருங்க வித்தியாசத்தை. நீ ஓத ஆரம்பிச்சிக்கிற குர்ஆன் வித்தியாசத்தை பாருங்க. ஓ வித்தியாசம். அல்ஹம்து ஓ வித்தியாசம் இருக்குதா? அர் ரஹ்மான் வித்தியாசம் இருக்குதா? ஓ யௌமித்தீன்ல வித்தியாசம் இருக்கு எப்படியா? சரி, இப்ப அதுல ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்ப பாருங்க, இந்த அல்ஹம்து அல்லது அர் ரஹ்மான், நீங்க இதுக்கு முன்னுக்கு எந்த குர்ஆன் ஓதிக்கிறீங்க? ஆ இதுக்கு முன்னுக்கு நீங்க வீட்டுல பெரிய குர்ஆன் ஓதிக்கிறீங்க தானே? இது முதலாம் நம்பர் போட்டிக்கிற குர்ஆன் ஓதிக்கிறீங்களா, 2ஆம் நம்பர் போட்டிக்கிற குர்ஆன் வீட்டுல ஓதிக்கிறீங்களா? எந்த குர்ஆன் ஓதிக்கிறீங்க? முதல்ல நம்பர். 2ஆம் நம்பர். சரி, நான் முதலாம் நம்பர்லயே கேள்வி கேட்கிறேனே. முதலாம் நம்பர்ல இங்க பாருங்க. இது எப்படி இது? அலிஃபுக்கு மேல 10வது வச்சுக்குது. எனவே நீங்க எப்படி ஓ ஓதுறீங்க? அல்ஹம்து அல் ஆரம்பிக்கிறீங்க. இங்க அலிஃபுக்கு மேல 10வது வைக்கலையே, எப்படி 10வது வச்சு அர் ரஹ்மான் ஓதுறீங்க இப்ப? அலிஃப் அல் ராக்கு ஷத்திரிக்கி. அப்ப ஷத்துஜா இர் ரஹ்மான் ஓதணும். அர் ரஹ்மான் ஓதையில அது அலிஃபுக்கு மேல 10வது வச்சு. நீங்க வளமையா ஓதுன குர்ஆன்ல அந்த பிரச்சனை இல்லை. அப்ப எப்படி ஓதுனீங்க? அர் ரஹ்மான் தான். அதே அர் ரஹ்மான் அலிஃபுக்கு மேல 10வது வச்சு ஓதுறீங்க, அதான் கேட்கிறேன். அலிஃபுக்கு மேல 10வது வைக்க அந்த குர்ஆன்ல இல்ல. இல்ல. அப்படியே வச்சு ஓதுறீங்க. ம், அப்பெல்லாம் ஏன்னா அப்படியா? சரி, இப்படி பல பிரச்சனைகள் பாருங்க. நல்லா பாத்துக்கோங்க. அடுத்த பிரச்சனை, இது முதலாவது பிரச்சனை. ஆனா இங்க இதுல நம்பர் 2, இப்ப நீங்க ஓதுற குர்ஆன் ரெண்டுலயும் பாருங்க, ரெண்டுலயும் ஒரே அடையாளம் தான் நீங்க. ரெண்டுலயும் ஓம் ஒரே அடையாளம் தான் நீங்க. இதை நாங்க சொல்லுவோம், இந்த இந்த அந்த மாதிரி அடையாளம் வந்துச்சு என்றால், இந்த அலிஃபுக்கு மேல அடையாளம் தானே உங்களுக்கு குர்ஆன்ல பாருங்க, அலிஃபுக்கு மேல என்ன போட்டீங்க? இந்த அடையாளத்தை நாங்க சொல்லுவோம் உச்சரிக்கப்படாத எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆ உச்சரிக்கப்படாத உச்சரிக்கப்படாத எழுத்துக்கள். ஆனா எழுத்து. அந்த எழுத்துக்கள் வசனத்துல ஆரம்பத்துல வரும் என்றால், அதற்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுதான் நாங்க உச்சரிப்போம். அது என்ன அடையாளம் வரும்ங்கிறது குறிப்பிட்ட இடத்தை வச்சுதான் தீர்மானிக்கணும். குறிப்பிட்ட இடத்தை வைத்துதான் நாங்க தீர்மானிப்போம் என்ன அடையாளத்தை வச்சு ஓதுறேன்னு சொல்லி. விளங்கிச்சா? நிறைய ஆ இடங்கள்ல வரும். நிறைய இடங்கள்ல இந்த அடையாளம். 2வது கேன்சர் சுகூன் கேன்சர். பாருங்க, யௌமித்தீன் யௌமித்தீன் ரெண்டுலையும் சுக்கூனிக்குதா? கேக்குது. ஓ அப்படிதானே? ஆ, ரெண்டுலயும் மிக்குது. அப்ப அதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்கேக்கு? ரஹீம்ல இங்க சுகூன் இல்ல, யௌமித்தீன்ல இல்ல, ஆலமீன்ல இல்ல, நஸ்தஈன்ல இல்ல, இங்கால மக்தூபில இல்ல. பாத்தீங்களா பிரச்சனை? இங்கதான் பிரச்சனை. அதாவது நீட்டி ஓதப்படக்கூடிய இடங்கள், ஒரு செகண்ட் நீட்டி ஓதப்படக்கூடிய இடங்கள்ல நாங்க எங்களோட குர்ஆன்ல சுக்கூனை கண்டுகொள்ள மாட்டோம். சுக்கூன் வரலன்ற அர்த்தம் என்ன? நீங்க கட்டாயம் அதுல என்ன செய்யணும்? ஒரு செகண்ட் நீட்டி 101. ஓதணும்.
அது எதா ஆயிக்கலாம். அலிஃபாவும் ஈக்கலாம், வாவாவும் ஈக்கலாம். மதுரை எழுத்து மூணு சொல்லுங்க பாபு. அலிஃப் வாவ் யா. யா. இன்கேஸ் யா வாவுக்கு மேல சுக்கூன் வந்துச்சுன்னா நீட்டப்படாது. பாருங்க யோமின்னு நீட்டல. யவ் நீட்டல அப்படியா? விளங்கியா சொன்னது? யாவுல சாரி வாவுக்கு மேல சுக்கூன் வந்துச்சுன்னா என்ன செய்யக்கூடாது அந்த எழுத்தை? நீட்டப்படா. ஒரு செகண்ட் நீட்டப்படா. நீட்டப்பாடு யௌமித்தீன் சுக்கூன் வந்துக்குதா? யௌமித்தீன்ல வாவுக்கு ஓ மேல சுக்கூன் வந்துக்குதா? நேரம் போகுது. ஓ ஆகவே அந்த வாவை என்ன செய்யணும்? நீட்டி ஓதணும். சரியா? வாவை நீட்டி ஓதணும். சரியா? ஆ ஆ? நீட்டி ஓதணும் அப்படித்தானே? இல்ல என்ன ஓங்குறீங்க இல்லங்கிறீங்க? என்ன பிரச்சனை? வாவுக்கு மேல சுக்கூன் வந்தா நீட்டி ஓதப்பட. ஒரு செகண்ட். படாது. சரி இந்த குர்பானுக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ். சரியா? முதலாவது இந்த குர்ஆனை நாங்க தெரிவு செஞ்சதுக்கான காரணம் உங்களுக்கு சட்டங்களை நீங்க சாய்ஸ் பண்ணி ஓதுறது லேசு. நீங்க சட்டத்தை மறந்தாலும் நீங்க சட்டத்தை மறந்தாலும் இந்த குர்ஆன் என்ன செய்யும்? ஆ இதுல சட்டம் இருக்குது என்று உங்களுக்கு அது சொல்லி காட்டும், சுட்டி காட்டும். சரியா? அது அடுத்தது இந்த எழுத்தின் மூலமாகத்தான் அல் குர்ஆன் இந்த உலகுக்கு உரிய முறையில அருளப்பட்டது என்பது முக்கியமான விஷயம். அதான் சொல்லுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க முடிஞ்சிட்டோம். ஆ கொஞ்சம் நீங்க